அதனால ரத்தன சுருக்கமா ஆண்டுடைய வார்த்தை நம்ம தியானிக்கலாமா? கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த ஸ்தலத்திலே உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நடத்துங்கப்பா. வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளோடு இந்த வார்த்தையின் மூலமாய் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5 முதல் படிக்கிறேன், கவனிங்க. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அல்லேலூயா. பொதுவாக நீதிமொழிகளை எழுதியது யார் என்று கேட்டால் சாலமோன் என்று சொல்லுவார்கள். வாஸ்தவம் தான். ஆனா இந்த நீதிமொழிகள் பாருங்க, மேல ஒரு தலைப்பு கொடுக்கும். மேல யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியலுக்கு வசனித்து ஈத்தியலுக்கும் ஓகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன அப்படின்ற ஆகூர் என்ற தேவ மனிதர். அவர் ஒருவேளை சாலமோனுக்கு சொந்தக்காரா இருக்கலாம். ஒருவேளை, ஐயா ராஜாவே, நானும் ஒரு நீதிமொழிகள் எழுதியிருக்கிறேன், படித்து பாருங்கள், உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இதையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் அந்த நீதிமொழிகள் ஃபுல் அதிகாரமும் நல்ல கருத்துக்கள், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஆலோசனைகள் அதுல இருக்கிறதை நாம் பார்க்கலாம். தேவனுடைய பாருங்க, அப்ப எவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுவராக அவர் இருந்திருக்கிறாரு. தேவனுடைய வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவருக்கு அவர் கேடகமானவர். அந்த அளவுக்கு அவர் ஃபெய்த்ல வளர்ந்திருக்கிறார். தேவனை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். பேதுரு எழுதுகிறார், தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள், அவரை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆபத்து வருது, அதுக்கேற்ற வசனம் ஞாபகம் வரணும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த வசனத்தை மறந்துடுறோம். அந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தையும் மறந்துடுறோம். தேவனுக்கு பொருத்தனை பண்ணி உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்றார். நம்ம இதை மட்டும் தனியா பீஸ் எடுத்துக்கணும். தனியா ஜாயிண்ட் கவனிக்கணும். நீ ஏற்கனவே தேவனுக்கு பொருத்தனை பண்ணி இருக்கணும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி இருக்கணும். அந்த காலத்துல பலிகளை செலுத்துவார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல காளைகளை, ரொம்ப பெரிய பணக்காரனா இருந்தா காளை, கொஞ்சம் மீடியமா இருந்தா ஆடு, ரொம்ப ஏழைப்பட்டவங்களா இருந்தா புறா. அது கூட வழி இல்லையா, வெள்ளிய மாவு அப்படியெல்லாம் வருது நியாயப்பிரமாணம் பாத்தீங்கன்னா. அது கூட ஒண்ணுமே, அது கூட வைக்கல முடியலையா, தேவாலயத்தாண்ட போய் ஆசிரியப்பு கூட தாண்ட முட்டி போட்டு, ஆண்டவரே தேவனே நான் பாவி, என் பாவத்தெல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் நல்ல சலுகைகள் கொடுத்திருந்தார் அந்த காலத்திலே. நம்ம ஸ்தோத்திர பலியிடுறப்போ ஸ்தோத்திரம் 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 அப்படி சொல்றப்போ ஒரு ஸ்தோத்திரமும் ஒரு பலி, ஆண்டவருக்கு உகந்த பலி. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஸ்தோத்திரம் இன்ட்ரெஸ்டா சொல்லலாம். கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவர்னு ஒரே முறை சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. எப்படி இருக்குது பாத்தீங்களா? ஒரு ஸ்தோத்திரத்துல கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சொல்றப்போ அது கேட்கறதுக்கு நல்லதா இருக்குது. அதை திருப்பி கொஞ்ச நேரம் சொல்லு, ஒரு 10 நிமிஷம் சொல்லு. தேவனுடைய வசனம் புடமிடப்பட்டவை. அடுத்த வருஷம்
இந்த வருஷத்தை விட பைபிள் நான் ரொம்ப படிப்பேன், வேதத்தை நான் தியானம் பண்ணுவேன், கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரோடு நான் உறவாடுவேன். தனிமையிலே இனிமை காண முடியுமா? முடியும். எப்படி? ஆண்டவரோடு நான் இருந்தால் தனிமையிலே இனிமை காண முடியும். சினிமா பாட்டு நினைச்சுக்காதீங்க. நான் ஆரம்ப காலத்துல இருந்து சொல்றது இதுதான். தனிமையிலே இயேசுவோடு இருந்தால் நீங்கள் இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழ முடியும். என் சிறு பருவம் முதல் எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன், கவிதை எழுதுவேன், ஆண்டவரை பற்றி தான். தனிமை. இயேசு கிறிஸ்து அடிக்கடி தனித்து போய் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறார் பிதாக்கிட்ட. அப்பப்போ ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துனே இருப்பாரு. அதான் யோவான்ல சொல்றாரு, பார்த்தீர்களா, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். அதான் ரொம்ப அற்புதம் செய்யல. பாத்தீங்களா, பிதா கட்டளையிட்ட அற்புதங்களை மட்டும்தான் அவர் செய்தார். 50,000 பேருக்கு அற்புதம் செய்திருக்கலாமே, முடியாது. நான் சொல்ற அற்புதத்தை மட்டும் செய்ய. 3 பேரை தான் உயிரோடு எழுப்பினாரு. அவர் இந்த பூமியில இருந்தப்ப எவ்வளவு பேர் மரித்திருப்பார்கள். எல்லாரும் எழுப்பி விட்டாக்கா எப்படி? சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துடும் திருப்பி. அவரையே சாப்பாட்டு தலைவரா போடலான்னு தான் ட்ரை பண்ணாங்க. நீ ராஜாவா இரும், சத்துணவு நல்லா கொடுக்குறீங்க எல்லாருக்கும், இந்த 5 அப்ப 2 மணி 5000 பேருக்கு போஷித்தாரு. அப்போ வந்துட்டானுங்க. பாத்தீங்களா, இவரை நம்பினா நல்ல சாப்பாடு கட்சினா இருக்குண்டா, இவரை உணவுத்துறை அமைச்சர் ஆகிக்கலாம் அப்படின்னு வந்தானுங்க. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அற்புதம் செய்ய வேண்டி இருந்தது, செய்தார். அவர் வந்த நோக்கம் என்ன? மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக. அல்லேலூயா. அதான். அதனால வசனம் அங்கதான் நான் ஆரம்பிக்கிறேன். தலைப்பு செய்தியே என்ன தெரியுமா? வசனம். கர்த்தருடைய வார்த்தை. the word of God is only authority in our life. வேற எங்க ஓடக்கூடாது. if any doubt come to your pastor. ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட எல்லாம் போய் சிபாரிசு கேட்டுக்கின்னு, அவங்க கிட்ட ரெக்கமெண்ட் கேட்டுன்னு, அவங்க கிட்ட போய் ஒப்பாரி வச்சுன்னு அழுதுன்னு இருக்கக்கூடாது. பிசாசு அதை சாதனமாக்கிக்கிட்டு வேற மாதிரி பிரச்சனையை உண்டாக்கிடுவான். எந்த பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் ஜெபிங்க. அதுக்கு ஒரு விடிவு கட்டினா ஆவிக்குரிய உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் உங்க பாஸ்டர் கிட்ட வந்து அதை பற்றி பேசி அதை சரிப்படுத்திக்கணும். அப்படி கொண்டு போறார். இப்பதான் முக்கியமான கட்டத்துக்கு நம்ம போறோம். அவர் என்ன கேட்கிறாரு? 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தார். ஒண்ணு ஒன்னா போலாம், ரிலாக்ஸா போறோம். வருட கடைசியில பாரமான புரியாத காரியங்களை சப்ஜெக்ட் எடுத்து உங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்காம சிம்பிளா போலாம். என்ன சொல்றாரு? 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். மனு என்றால் அப்ளிகேஷன். மனு எழுதுங்க, அப்ளிகேஷன் எழுதுங்கன்றாங்களே. இப்போ ஒரு கிராமத்துல என்னென்ன தேவை, அந்த கிராமத்துக்கு என்ன வேணும்னு சொல்லி பெரியவங்க முடிவு பண்ணி அதிகாரிக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க. விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், கலெக்டர், இப்படி போதில்ல. ஒரு கிராமத்தை இப்படி வச்சுக்கலாம். ஒரு கிராமத்துல மேல்நீர் தேக்க தண்ணி தொட்டி இல்லை, கழிவறை இல்லை, பஸ் ரூட் வசதி இல்லை அப்படின்னு வச்சுக்கங்க. ஒரு படிச்ச பையன்கிட்ட பேப்பர் கொடுத்து எழுதுவாங்க, ஐயா எங்கள் கிராமத்துக்கு மேல் நீர் தேக்க தொட்டி இல்லை, கழிவறைகள் இல்லை, கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகள் இல்லை, எங்க கிராமத்து வழியா பஸ் போக்குவரத்து இல்லை. அப்படி ஒரு 10 தேவைகளை எழுதி இதையெல்லாம் எங்களுக்கு செய்து கொடுக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு வீட்டுக்கு ஒருவர் கையெழுத்து போட்டு விஏஓ மூலமா ஆர்ஐ கிட்ட போய், அது தாசில்தார் கிட்ட போய், கலெக்டர் வரைக்கும் அது போய் சேரும். அதற்கு பிறகு அவங்க வந்து அதிகாரிகள் வந்து பார்த்து ஒண்ணு ஒண்ணா செய்வாங்க. இதுக்கு பேர் தான் மனு, அப்ளிகேஷன். எது வேண்டும் அப்படின்னு எழுதுறாங்களே. அது இங்க பக்தன் எது வேண்டாம் என்று கேட்கிறார். இங்க பாருங்க, 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். இது மனு, இங்கே ஜப விண்ணப்பம். என்ன சொல்லுங்க? சிலடையாக மனு என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு லெட்டர் எழுதுறாரு பாருங்க. ஜபத்துல ஆண்டவருக்கு லெட்டர் எழுதுற மாதிரி ஒரு ஜபம் இது. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். 2 முக்கியமான ஸ்பெஷல் பிரேயர் பாயிண்ட் உமக்கு நான் சொல்லுகிறேன். அடாடா, அப்படின்னா பரவாயில்ல, 2 பாயிண்ட்டுக்கு ஜபம் பண்ணிட்டு தூங்கிடலாம்,
பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது செய்தி நினைக்காதீங்க. இந்த இடத்துல அவரு 2 முக்கியமான மனு கேட்கிற. அப்ப என்ன அர்த்தம்? ஜெபம், நாம் ஏறெடுக்கிற ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துல மனு என்று கருதப்படுகிறது. அப்ளிகேஷன் ஈக்குவலா அது எழுதப்படுகிறது. வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா நம்ம ஜெபம் தூப வர்க்கமாக நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறான்றமே. என்ன நடக்குது தெரியுமா? இடையில நான் சொல்றதெல்லாம் ஒரு நொடியில நடக்குது. எப்படி? நான் பண்ற, உதாரணமா என்ன எடுத்துக்கிறேன், நான் பண்ற ஜெபம் ஆண்டவர் காதுல போய் கேட்டுறாது. நல்லா தெரிஞ்சுங்க ப்ரொசீஜர் எப்படின்னு. எனக்குன்னு ஒரு தேவத்துவம் தான் அங்க இருக்கிறார். எனக்கு ஒரு கிளைண்ட் அங்க இருக்கிறார். அவருக்கு கிளைண்ட் நானு, எனக்கு கிளைண்ட் அவரு. பவுல் மலரடிகள் ஜெபிக்க மாட்டாரா அப்படின்னு அந்த பொற்பாத்திரத்தை, பொற்கலசத்தை வச்சுக்கிட்டு அவளோடு காத்திருக்கிறார். ஜெபிக்க முட்டி போட்ட, இப்ப நான் இதை சொன்னேன்னா உங்களுக்கு அந்த ஆசை வரும். அதனால தான் ஜெபிக்க முட்டி போட்ட உடனே ஓ எங்க ஆளு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அந்த பொற்கலசத்தை பத்திரமா வச்சுனுங்கிறார். நான் பண்ற ஜெபம் அந்த வார்த்தை அப்படியே கோர்வையா போயிட்டு 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 அந்த பொற்கலசத்துல சேருது. 1/2 மணி நேரம் கூட ஜெபிக்கலாமா? 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. அந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபம் அங்க போய் சேர்றப்ப அமைதியா யார் என்னென்ன ஜெப விண்ணப்பம் கொண்டாங்கன்றார் அங்க ஆண்டவர். அப்பா எங்க ஆளு எவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு தேவத்தை அங்க காட்டுறாரு. அந்த ஜெப விண்ணப்பம் எல்லாம் தூபமாக இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அப்படியே புகை மாதிரி. புகைன்னா வெறுகு புகை இல்ல, கண்ணை கெடுக்குமே அந்த மாதிரி புகையல்ல, ஜெப தூபம். ஜெபம் ஒரு தூபமாக மாறி அப்படியே புகை மாதிரி அது மேல பறக்குது, அப்படி ஏறுது. அது அந்த பொற்கலசத்துல இருந்து சாம்பிராணி புகை மாதிரி எழும்புது. அதை ஆண்டவர் பார்த்த உடனே அங்க பாரு எவ்வளவு மிரக்கல் நடக்குது. அந்த ஜெபம் என்னன்னா அவருக்கு தெரிதான். அதுக்கப்புறம் தான் இந்த ஜெபம் நம்ம அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலாமா, உடனே கொடுக்கலாமா, இல்ல 10 நாள் கழிச்சு கொடுக்கலாமா, இல்ல வேண்டாமா, அவருடைய தீர்மானம். இப்ப தெரிஞ்சுங்களா? சிலர் கேட்பாங்க 10 காரியத்துக்கு ஜெபம் பண்ண பிரதர், 5 நிறைவேறிச்சு, உன்னை 5 நிறைவேறல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நிறைவேறலன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்ப அது வேண்டான்றாரு. அப்படிதான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கசப்பா நம்ம நினைக்க கூடாது ஆண்டவரை. ஒரு சின்ன குழந்தை கிட்ட கத்திய கொடுப்போமா, பிளேடு கொடுப்போமா, ஊசி கொடுப்போமா? ஏன்? அதுக்கு அதை பற்றி தெரியாது. இப்ப தெரியுங்களா? வளர 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 நம்ம கத்திய கையில் பிடித்து கொண்டு அந்த கைப்பிடிய காட்டி அங்க பிடி, இப்ப வெட்டு, இப்ப வெங்காயத்தை வெட்டு, இப்ப இந்த கத்திரிக்காவை வெட்டு அப்படின்னு கத்து கொடுப்போம். அதுக்கப்புறம் எப்படி கொடுப்போம்? வளர வளர அப்படியே கொடுப்போம். ஆனா தெரிஞ்சுக்கிச்சு அந்த நைஃப் இருக்கிற பக்கம் நம்ம கை விரல் படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் பாருங்க வளர வளர அப்ப என்ன பண்ணுவாரு, அப்படி போடுவார் கத்திய, கேட்ச். பையன் என்ன பண்ணுவான், அப்படியே கைப்பிடியா பிடிப்பான். அப்ப நல்லா கத்துக்கணும்னு அர்த்தம். அதே போலதான் சில காரியங்கள் நமக்கு ஆண்டவர் இப்ப வேண்டான்னு, அதனால உனக்கு ஆபத்து மகனே, அதனால உனக்கு ஆபத்து மகளே. இப்ப தெரியுதுங்களா? ஏன் இப்ப வேண்டாம், ஏன் நம்ம ஜெபத்தை கேட்கல? கேட்டுதான் அப்படி தடை பண்றாரு, கேட்டுதான் கொடுக்கிறாரு. 10 காரியத்துல 5 கொடுத்துட்டாரு, இன்னும் 5 அவர் வெயிட் பண்ணுவார். இவ்வளோண்டும் நம்ம ஜெபிக்கிறப்ப நடக்குது பாத்தீங்களா? இப்போ ஜெப தூபம். அல்லேலூயா. அப்ப நம்ம இப்படி கேட்கணும், என் ஜெபம் அந்த பொற்கலசத்துல வந்து சேரணும். ஓஹோ நல்லா கத்து வச்சுக்கிறான் வேத வசனத்தை. ஆண்டவர் பாராட்டுவாரு, நல்லதான் பண்றான் ஜெபம் பையன். என்ன தெரிஞ்சு ஜெபம் எப்படி ஆண்டவர் அங்க கேட்கிறாரு. ஆண்டவரு பண்ற ஜெபம் காதுல கேக்குதா இல்லையா? காதால கேட்காது. அங்க என் சத்தத்தை கேளும்னு நம்ம பொதுவா சொல்றோம். ஆனா ஜெபம் ஆண்டவர் இடத்துல போய் சேருகிற அனுபவம் எப்படி? நம்ம ஜெபம் தேவதூதன் கையில் இருக்கிற அந்த பொற்கலசத்துல போய் சேர்ந்து அதை அவர் கொண்டு போய் ஆண்டவர் கிட்ட நீட்டுறாரு. அது தூபமா மாறுது. அதை பார்க்கிற இயேசு அந்த ஜெபம் என்னவென்று அவருக்கு தெரியுது. இவ்வளவு ஒரே நொடியில நடக்குது. ஒருத்தன் படிச்சுட்டு என்ன பண்ணனா, ஒரு நாத்திகன்
உன் உருவத்தை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். கிறிஸ்துவ பாதிரியார்கிட்ட போய்க்கிறான். ஃபாதர் வாங்கய்யா, தம்தம் கையில உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரு என்னதான் நீங்க இயேசுனார துதிச்சா கூட யாரெல்லாம் இயேசுவை ஏத்துக்கிறாங்களோ அவங்க உருவத்தை அவர் எப்படியா தம்தம் கையில பதிச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டான். உங்ககிட்ட செல்போன் இருக்குதா? இருக்குது. அது எடுத்தான். உன் கையில வை, கை சைஸ் தான் இருக்குது. இதுல எவ்வளவு நீ வச்சு இருக்கிற, இன்னும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுன்னு இருக்கிற, ஜனங்களுக்கு காட்டுறதுக்கு கொஞ்சம் வச்சுனுக்கிற, காட்டாது கொஞ்சம் பர்சனலா வச்சுனுக்கிற, லாக்கர் நம்பர் போட்டு வச்சுனுக்கிற, பின்கோடு நம்பர் போட்டு வச்சிருக்கிற, 6 பின்கோடு 4 பின்கோடு. மனிதன் கண்டுபிடித்த தம் செல்போன்ல கோடி கணக்கில் நீ மேட்டர் வச்சிருக்கிறப்போ சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் அல்லேலூயா அவர் கையில பிறந்தவங்க பிறந்து இருக்கிறவங்க இனிமே பிறகு போறவங்க முருகத்தை கூட அவர் கையில வச்சிருக்க முடியும். அல்லேலூயா. அதே போலதான் பரலோகத்துக்கு ஐயோ ஐயோ எல்லாரும் பரலோகத்துக்கு வந்தாங்க. இடம் எப்படி பத்தம் கணக்கு போட்டு பாரு பைபிள்ல. பரலோகம் இப்படி எவ்வளவு பெரிய இடம்னு கணக்கு போட்டு பார்த்தா ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து பிறந்தவங்க இப்ப பிறந்து கொண்டு இருக்கிறவங்க இனிமே பிறக்க போறவங்களுக்கு கூட இடம் இருக்குது. கணக்கு போட்டு பார்த்தா தெரியும். அது கோடி கணக்குல போகுது. 12,000 ஸ்டாதி அளவு. அது எவ்வளவு? எது அந்த புதிய எருசலேமுடைய அளவு மட்டும் 12,000 ஸ்டாதி. என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த காலத்து கணக்கு அது. 12,000 ஸ்டாதின்னா 2,500 கிலோமீட்டர் நீளம், 2,500 கிலோமீட்டர் அகலம், 2,500 கிலோமீட்டர் உயரம். கணக்கு போடு. எல்லாத்தையும் விட்டுரு. ஒரு அடுக்கு 15 அடின்னு வச்சுக்கோங்க. ஒரு அடுக்கு 15 அடி உயரம் கட்டுறாங்க. நானெல்லாம் 8 அடியிலேயே முடிச்சுக்கினேன். 8 அடி அதுக்கு மேல அடுத்த கட்டடம். நான் நம்ம அப்படியே உயர்ந்த வசந்த வளர்த்துக்கிறோம் இடிச்சுக்கிறதுக்கு. 6 அடிக்கு கம்மியா தான் இருக்கிறோம். அப்ப 3 எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்குள்ள ஃபேன் கையை கூட மேல தூக்குறோம், இடிக்கல. அப்ப டெக்னிக்கலா எதுக்கு செங்கலை ஓவரா வச்சு உயரத்தை ஏத்திக்கிட்டுன்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணி கட்டுவோம். சரி, நம்ம பேச்சுக்க வரலாம். 15 அடி உயரத்துல ஒரு ரூம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோ. நீளம் ஒரு 15 அடி, அகலம் ஒரு 15 அடி வச்சு ஒரு ரூம் 15. ஏன்னா 2,400 உயரம். தரை மட்டத்தில் மட்டும் எத்தனை பில்டிங் வரும் பாரு. நான் கணக்கு போட்டேன். அது 46 போட்டு 9 ஒரு 15 போட்டு 28 ஒரு 4 போட்டு சைபர் ஒரு 20 வருது. அவ்வளவு இடம் இருக்குது பரலோகத்துல ஒரு அடுக்குலே. அப்ப 2,400 கிலோமீட்டர் உயரத்துல எத்தனை அடுக்கு கட்டலாம்? அப்ப 2,400 கிலோமீட்டர் நீளம் அகலம் அது ஃபுல்லா எவ்வளவு கட்டலாம்? கணக்கு போட்டக்கா ஒரு பக்கம் மூளை குழம்பிடும். சாப்பாடு இறங்காத நைட்டுக்கு. என்னடா இது தலை சுத்துது கர்றன்னு இருக்குது இடம். அதனால தான் ஏசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். சரி, இப்போ சீக்கிரம் போயிடலாம். நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகள் எனக்கு மறுக்காமல் தான். நாட் ஃபார் 5 years, 10 years, 20 years, until my death. அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஜபம். அப்படி ஜம்ப் பண்ணி போயினக்கலாம். 2 மனு என்பது சுருக்கமா ஜபம். 2 பிரேயர் பாயிண்டா நீங்க 24 மணி நேரத்துல அப்பப்போ தேசத்தின் காரியங்களுக்காக நீங்க ஜெபித்து முடிக்கலாம். நம்ம பண்ணது கர்த்தருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, புரிஞ்சுதோ புரியலையோன்னு சொல்லி நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. சுருக்குமா சிம்பிளா ஜபம் பண்ணிக்கிட்டு போயினே இருக்கணும். புரியாம இருக்குமா எல்லாம் தெரியும். நம்ம ஜெபிக்கிறோமான்னு தான் ஆண்டவர் பாக்குறாரு. அதுக்கு கவிதை நடையோ சுத்த தமிழோ அல்லது ஆங்கிலமோ உங்க தாய்மொழியில சிம்பிளா பண்ணணும். ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பிரதர் வந்தார். கொஞ்ச நேரம் ஜெபிக்கலான்னாரு. கொஞ்ச நேரம் பேசிட்டு, நீங்க பண்ணுங்க பிரதர் ஃபர்ஸ்ட். ஐயா, நான் படிப்பறிவே கிடையாது, எனக்கு சரியா வராது, உங்க பாணியில நீங்க ஜபம் பண்ணுங்கன்னு அவர் பண்ணாரு. கொஞ்ச நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம் ஏசப்பா, நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ஜபம் ஒரு இன்னசென்ட் பிரேயர் பாருங்க. அப்புறம் ஒரு பொடி வச்சாரு. உங்ககிட்ட கிருபை வரம் வல்லமை எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீயே வச்சு என்ன பண்ண போற? என் மேல கொஞ்சம் கொட்டு, என் மனைவி கிட்ட கொஞ்சம் கொட்டு, என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொட்டு.
நாங்க அதை சந்தோஷமா அனுபவிக்கிறோம். சர்வ வல்லமையும் புரிந்த ஏசப்பா கடவுள் தெய்வம்ன்றாங்களே, அதெல்லாம் நீங்க வச்சுக்கின்னு என்ன பண்ண பாருங்க, எனக்கு கூட நான் பயன்படுத்துறேன். அதையும் ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லது சொல்லுங்க. அதனால்தான் ஜெபம் என்பது நம்ம அப்பா அம்மா கிட்ட மழலை சொல்ல பேசிதானே நம்ம வளர்ந்தோம் அப்படின்னு நீங்க பேசலாம். அதுக்கு நோட்டு புக்கில் எழுதி வச்சுக்கிட்டு அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாத மக்கள் மத்தியில் மிஷினரிகள் போயிட்டு ஏசப்பா பற்றி பேசுறப்போ, ஜபம் கத்து கொடுக்குறப்போ இதை பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி கொடுப்பா, ஜபிக்கிட்டோம், பரமண்டல ஜபம், ஸ்தோத்திர ஜபம், பாவ அறிக்கை அந்த காலத்துல திருச்சபையில் அது கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம எப்ப பேச கற்றுக்கொண்டோமோ ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல அந்த இரண்டு என்னன்னு பார்த்தோம்னா, மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். இந்த ரெண்டும் ஒண்ணு அடங்குது. இந்த ரெண்டு காரியம், மாயையும் பொய் வசனிப்போம். நம்பர் 1 எனக்கு வேண்டான்ற அப்ளிகேஷன்ல எது வேணும்னு எழுதுறாங்க. ஆனா இவரு கொடுக்குற அப்ளிகேஷன்ல எனக்கு எது வேணாம், அதுவும் மரண பரியந்தம் நான் மரிக்கும் வரை எனக்கு இந்த ரெண்டு வேண்டான்ற. கவனிக்கிறீங்களா? எனக்கு என்ன வேண்டாம்? மாயை வேண்டாம். அடுத்தது என்ன வேண்டாம்? பொய்யான வாழ்க்கை வேண்டாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறாங்க பார். மாயை, வேனிட்டி. ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா மாயைக்கு ஆங்கிலத்துல வேனிட்டி. I don't like this vanity life because the vanity close to sin, this vanity close to devil, antichrist, ghost, devil ghost. கெட்ட ஆவிகளோடு தொடர்புடையதுதான் மாயை. மாயையை பார்க்க முடியாது, கெட்ட ஆவிகளையும் கண்களால் பார்க்க முடியாது. இப்ப தற்கொலை பண்ணிக்கிறாங்களா, அது ஒரு ஆவி, பிசாச ஆவி. You see another countries, the put drugs, குடிக்கிற மதுபானத்தினால வர்ற போதை பத்தாம இன்ஜெக்ஷன் ட்ரக்ஸ் ஊசி போட்டுக்கின்னு மதிப்பா மனைவி பிள்ளைகளோடு வீட்டில் வாழ வேண்டிய ஒரு மனுஷன் அந்த ட்ரக்ஸை போட்டுன்னு ஒரு லைக் எ பீஸ்ட் தெருவில் விழுந்து கிடக்குறான். போதையில ஏறி 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் மனைவி பிள்ளைகளோடு நல்லா பிரியாணி சாப்பிட்டு தூங்கலாமா இல்லையா? இதான் மேலை நாடுகள்ல மாயைக்கு அடிமை. மாயை உலகம், ஹோல் வேர்ல்டு ஃபுல் ஆஃப் வேனிட்டி. மகனே, உன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காதே சொல்றாங்க. பாத்தீங்களா? விட முடியல பிரதர். தம்பி, ஏண்டாவது சிகரெட்டு பிடிச்சி நாசமா போற. ஆனா நான் எவ்வளவு முயற்சி பண்றேன், விட முடியலண்ணா. ஏன்பா குடிச்சு குடிச்சு இப்படி நாசமா போற? நான் எவ்வளவு முயற்சி பண்றேன் ஃபாதர், விட முடியல. ஸ்லேவ் டு த சின், ஸ்லேவ் டு த சின். பாவத்திற்கு அடிமை. தெளிவா சொல்லிட்டாரு ஏசப்பா. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம அடிமையா இருக்கணும், பரிசுத்தமா வாழணும். உங்களை ஆவி ஆத்மா சரீரம், அதைத்தாங்க அவர் கேட்கிறாரு. எனக்கு மாயை வேண்டாம்னு ஒரு பக்தன் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? தூய்மை நாடுகிறார். பியூரிட்டி அகெயின்ஸ்ட் டு வேனிட்டி, பியூரிட்டி எனிமி டு வேனிட்டி. அதே போலதான் பொய் வசனிப்பு வேண்டாம். லை லைஃப் அகெயின்ஸ்ட் டு ட்ரூத் லைஃப். சத்தியமான வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசுவை பின்பற்றுகின்ற நான் பொய் சொல்லுகிறேன் என்றால் நான் மாயைக்கு அடிமையாகி விட்டேன். இயேசு வேதனைப்படுகிறார். தமாஷு கூட பொய் சொல்லக்கூடாது. பயந்துகிட்டு கூட சிலர் பொய் சொல்றாங்க. பயந்துரு பரவாயில்ல, ஆனா பொய் சொல்லாத. உண்மையை சொல்லிட்டு மாட்டிக்கோ, திட்டு வாங்கிக்கோ. நீ பண்ண தப்புக்கு உலகத்திலே தண்டனை வாங்கிடு, பரலோகத்துக்கு நீ விடுதலையோடு போலாம். நீ பண்ண தப்ப மறைச்சு பொய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டா அங்க அப்படியே இருக்கும் அந்த அக்கௌண்ட். அங்க இமிகிரேஷன்ல மாட்டிக்குவாங்க. இமிகிரேஷன் போதைப் பொருளை இங்க எப்படியாவது ஏர்போர்ட்ல தெரியாம கொண்டு போயிருவாங்க. அங்க போய் மாட்டிக்குவாங்க. வெளிநாட்டுல போய் அங்க மாட்டிக்குவாங்க. ஸ்கேன்ல காட்டிடும். இங்க எப்படி விட்டாங்கன்னு தெரியாது, தப்பிச்சுக்குவான். ஏன்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறப்ப சில சட்ட திட்டங்கள் இருக்குது. அதை கடைபிடிச்சுதான் நம்ம போனோம். சட்ட திட்டங்களை கீழ்ப்படியாம வெளிநாட்டுக்கு போக முடியாது. அப்போ மாயை வேண்டாம் அப்படி என்றால் தூய்மை வேண்டும். பொய்யான வாழ்க்கை வேண்டாம் அப்படி என்றால் உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். தூய்மை பிளஸ் உண்மை இசிக்கொட்டு பரிசுத்தம். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்ப ஞானி தன்னுடைய முதல் மனுவிலே சிலேடையாக என்ன கேட்கிறார்? பரிசுத்தமான வாழ்க்கை தாரும் ஆண்டவரே.
அவர் மைனஸ்ல கேட்கிறாரு, எனக்கு மாயை வேண்டாம், எனக்கு பொய்யான வாழ்க்கை வேண்டாம். அப்ப என்ன வேண்டும் நினைக்கிறார் அவரு? தூய்மையான வாழ்க்கையும், பியூரிட்டி லைஃப், ட்ரூத் லைஃப் இஸ் ஈக்வல் டு ஹோலி லைஃப். ஹோலி லைஃப் இஸ் a ஜாலி லைஃப். பரிசுத்தமாய் வாழ்வதுதான் ரொம்ப சுலபம். நான் சொல்ல முடியும். பாவ வாழ்க்கை சுலபம் நினைக்கிறீங்களா? கிடையாது. எவனாவது ரொம்ப சந்தோஷமா நான் தொடர்ந்து இந்த மதுபானத்தை குடித்து வாழ்வேன்னு நினைச்சு குடிக்கிறான் நினைக்கிறீங்களா? கிடையாது. படபடக்கும், மனசாட்சி துடிக்கும், வேதனைப்படும். அப்படிதான் மனுஷன் வாழணும். பாவ வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டம், பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப சுலபம். அதை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அடுத்தது இரண்டாவது விண்ணப்பம் பாத்தீங்களா? ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. இங்க ரெண்டு சொல்றேன், ஏ பி அப்படி வச்சுக்கலாம். முதல் மனுவில் ஏ பி, மாயை வேண்டாம், பொய் வேண்டாம். அது பற்றி பேச ஆரம்பிச்சா 2-3 நாள் ஆயிடும் விளக்கமா பேசினா. சரி, இப்ப டைம் இல்லையா, ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இப்ப கிரேஸ் பீரியடு கொஞ்சம் இந்த முடிக்கலாம். அப்ப இந்த இரண்டாவது மனுவில் என்ன கேட்கிறார் பாருங்க. முதல் மனுவில் ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்வதற்குரிய ஒரு ஆசீர்வாதம், அதான் பரிசுத்தத்தை கேட்கிறார். இங்க உலகத்தில் வாழ்வதற்குரிய ஒரு ஆசீர்வாதம். எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். நம்ம தரித்திரம் வேண்டான்னு ஜெபம் பண்றோம். என்னைக்காவது எனக்கு பணமே வேண்டான்னு சொல்லி இருக்கிறோமா? எனக்கு ஐஸ்வர்யமே வேண்டாம். இவரு என்ன லூசா? நம்ம பணம் கொடுக்குறோம் சொந்தக்காருக்கு, பசங்களுக்கு. வேணாம் வேணான்னு சொன்னா உனக்கு நீ என்ன லூசா, பைசா கொடுத்தா வாங்க மாட்டேன், இந்த வச்சுக்க செலவுக்குன்னு சொல்றோம், தமாஷா. அது போல ஐஸ்வர்யம் வேண்டான்றாரு அந்த தலைவரே. தரித்திரம் வேண்டாம், ரைட்டு, எல்லாருமே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஐஸ்வர்யவரங்களாக மாற்றும்படி எங்களுக்காக தரித்திரானீரே, எசப்பா எங்களை ஐஸ்வர்யங்களா மாற்ற ஆண்டவரே சொல்றோம். எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம் ஆண்டவரேன்றாரு இவரு. அப்ப என்னவா இருக்கும்? விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். தெளிவா கொடுக்கிற. அப்ப என்ன அர்த்தம்? அவர் பணத்தை வேண்டான்னு சொல்லல, உண்மை மறுதளிக்கும் அளவுக்கு எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம். சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. ஆண்டவர் பாவம் ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய உண்மையை பார்த்து உயர்த்துவார். பணம் சேரும், இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டுவாங்க, கட்டி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா பிரதிஷ்டை பண்ணிட்டு வாழ்வாங்க. அப்ப கூட அந்த பயபக்தி இருக்க வேண்டும். சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. பாஸ்டமா உபாசம் போட்டு, ஐயா வெளிநாட்டுக்கு போறேயா, ஜெபம் பண்ணுங்கய்யா, வேலை கிடைச்சா நான் போயிட்டு முதல் சம்பளம் அப்படியே ஃபுல்லா அனுப்பிடுறேன், அதுக்கப்புறம் தசம் பார்க்க அனுப்புவேன், நான் உங்களை மறக்க மாட்டேன், ஸ்தோத்திரம் ஐயா, ஜெபம் பண்ணாங்க கட்சிச்சு வேலை போயிட்டான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனான் தான். லெட்டரே வரல, போனே பண்ணல, ஏங்க பணம் வரத. அவன் என்ன சொல்லிட்டு போனான், முதல் மாத சம்பளம் அப்படியே இல்ல, 2 வருஷம் கழிச்சு வர்றான் ஊருக்கு, பின்வாங்கி நாசமா போய் பணத்துல விழுந்து பண ஆசையில என்னன்னா அந்த 2 வருஷத்துல பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு. சரி, பாஸ்டர் ஒரு நாள் தற்செயலா பார்த்துட்டாரு எங்கயோ, அப்ப கூட கண்டுக்கல. இப்படி போறாரு பாஸ்டர், அவன் வரான், அப்படி போயிட்டான். திருப்பி இன்னொரு நாள் இந்த பக்கம் பார்த்துட்டான், எப்படியோ மாட்டிக்கினான். ஏப்பா நான் தெரியல உனக்கு கேக்குறாரு. யாரு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னா திமிர் தானே அது. அப்படி ஒரு நிலைமை வருமானால் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் எனக்கு தேவையில்லை. அதைத்தான் சொல்ற. பணக்காரன் ஆகு, அப்பதானே கர்த்தருக்கு கொடுக்க முடியும். வசதியா வாழ வேண்டாம் இல்லையா? ஃப்ரிட்ஜ் வாங்கு, நல்ல ஒரு வீடு கட்டு, ஒஸ்தி பொருள் வாங்கிக்கோ, கர்த்தருக்கும் கொடுக்கணும் இல்ல. சபைக்கு நீங்கள் ஆராதிக்கிறவங்க சபைக்கு நீங்கள் உங்கள் தசம்பா காணிக்க கொடுக்கணும் என்பது ஒரு ஒழுங்கு. அப்படியே அமிக்கிடுவாங்க, தசம்பாரத்தை கொடுத்துருவாங்க. ஏன்னா பாஸ்டருக்கு தெரியும் சம்பளம் எவ்வளோன்னு, அதனால தசம்பா கொடுப்பாங்க. திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் வரும் இடையில, பெரியப்பா சித்தப்பா யாரோ தாய் மாமா வந்து இந்தாம்மா கை செலவு வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபாய் குத்துட்டு போறாருன்னு வச்சுக்க. ஏன்னா சில பணக்காரங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க. இது பாஸ்டருக்கு தெரியவா போத,
புருஷன் எண்ணின்னு இருப்பாரு தசம்பாகத்தை கொடுக்கலான்னு சர்ச்சில். ஏன் இடையில வந்த பணம் இது பாஸ்டுக்கு தெரியவா போகுது, அப்படியே அமுக்கம். கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப களங்கமில்லாத கொடு, ஆண்டவர் உங்களை ஒன்னும் நேசிப்பாரு. பணம் சேர சேர கொடுக்க மனசு வராதான். ஆனா ஏழைகளுக்கு தான் இருக்கிறதுல இருந்து தசம்பாகல, அதை விட ஒன்னும் அதிகமாவே கொடுப்பாங்களாம். அப்ப நம்ம இந்த விஷயத்துல ஏழையை போலவே வாழ்ந்து மீதி கர்த்தருக்காக கொடுக்கணும். பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்ன்றார். இந்த சப்ஜெக்ட் அதான் குறிக்குது. நான் நிலை தடுமாறி ஐஸ்வர்யம் சேரும் பொழுது கர்த்தர் யார் என்று மறுதளிக்காதபடி ஒரு ஸ்டைலா ஒரு ஃபேஷனா மாறி, பாஸ்டர் மதிக்கல, சர்ச்சுக்கு வரல, காணிக்கம் கொடுக்கல, போச்சு விசுவாசம் எல்லாம் போச்சு. பரலோகமா ஞானம் வரல, போச்சு, எல்லாம் போச்சு, பின்மாற்றம் அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். ஒரு பணத்தினுடைய காரியம் பாரு. அதான் பவுல் எழுதினார். 1 Timothy chapter 6 verses 10. The loving of money is root of all evil things. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. பணம் அல்ல, பண ஆசை. ஐயா கிட்ட ஒரு 20-30 லட்சம் கொடுங்க, அருமையா ஊழியத்துல செலவு பண்ணுவாரு. என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க, அருமையா நான் செலவு பண்ண ஊழியத்துல, ஆத்ம ஆதாயத்துல. அப்போ அப்படி பிரயோஜனமானதை அழிந்து போகிற பணத்தினால, அழிந்து போகிற பொக்கிஷத்தினால, அழிந்து போகிற உலக பொருள்களினால உங்களுக்கு ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். செய்வீர்களா? புத்தாண்டுல அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஏழைகள் எல்லாம் ஒரு நாட்டில் பெரிய பெரிய பணக்கார ஆயிட்டாங்களாம். என்னடான்னு போய் விசாரிச்சா, அந்த ஏழைகளா இருந்த அப்பத்துல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தின் தசம்பாகத்தை அவ்வளவு உண்மை உத்தமமா கர்த்தர் கொடுத்தாங்களாம். சர்ச்சுக்கு பால்யாங்கிசோ அப்படின்னு ஒரு தேவ மனிதர் போயிட்டார் இப்பதான் ஆண்டவர்கிட்ட. அவர்கிட்ட ஒரு அம்மா வந்து கொஞ்சம் கொடுத்துருக்குது காணிக்க. அந்த அம்மாவுடைய தோற்றத்தை பார்த்து, அவங்க கிழிஞ்சு போன ஆடையை பார்த்து, இல்லைம்மா ப்ளீஸ்மா நீங்க வச்சுக்கங்கம்மா, எனக்கு வாங்கறதுக்கு கஷ்டமா இருக்குது, நீங்க வச்சுங்க செலவுக்குன்னு சொல்லி அனுப்பிட்டாராம். இல்லையா கர்த்தருக்கு ஏவனாரு கொடுக்க சொல்லி அதனால தான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி ஏதோ அவங்களால முடிஞ்சது சேர்த்து வச்சு கொண்டாந்துக்கிறாங்க. இவர் அவங்க தோற்றத்தை பார்த்துட்டு வாபஸ் பண்ணிட்டாரு, வாங்கல. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் பால்யாங்கிச்சோ அந்த தேவ மனிதருக்கு தூக்கம் வரல. முட்டி போட்டு கேட்கிறார், கர்த்தர் பேசுறாரு. அந்த சகோதரி காணிக்கு கொண்டு வந்தாங்களே, அவங்கள நான் ஆசீர்வதிக்கணுமா வேண்டாமான்னாராம். ஐயா ஐயா ஆண்டவரே ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, அதனால தான் நான் அவங்க காணிக்க கூட வாங்கல, அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா. நீ வாங்கினாதானே நான் அவங்கள ஆசீர்வதிக்க முடியும். நீ அதை வாங்கி அவர்களை பிளஸ் பண்ணி அனுப்பாம விட்டுட்டியே, அது பெரிய தப்பு மகனேன்னாராம். மறுநாள் காலையில இவரு ஓடி போய் அந்த வீட்டுக்குள்ள, அவர் புக்கு சரிதையில இருக்குது, அம்மா சாரிம்மா அந்த காணிக்க கொடுங்க சொல்லி வாங்கி பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். சில ஆண்டுகளில் அந்த அம்மா செல்வ சீமாட்டியா ஆண்டவர் உயர்த்தினார். அவங்க பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய பணக்கார மாப்பிள்ளை வந்து கட்டிக்கின்னு போயிட்டாங்க, பெண் பிள்ளைகளை. கர்த்தர் பாருங்க எப்படி லிஃப்ட் கொடுத்தாரு. அப்போ கொடுக்கிறது ஒரு குறைவாக நினைக்க கூடாது. கொடுக்க கொடுக்க குறையாதது செல்வம் வாங்கல, கர்த்தருக்கு கல்வி செல்வம். எவ்வளவு நீங்க பாடம் நடத்துறீங்களோ உங்களுக்கு அறிவு வளரும். அது போல கர்த்தருக்காக கொடுக்க கொடுக்க அது வளரும். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பரிசுத்தம். இரண்டாவது மனரம்யமான போதும் என்கிற ஒரு சமநிலை வாழ்க்கையை பக்தன் கேட்கிறார். எனக்கு தரித்திரமும் வேண்டாம். உதாரணம் கொடுக்கிறார் பாருங்க. பசியின் கொடுமை தாங்க முடியாமல் எங்கேயாவது போய் வீட்டுக்குள்ள திருடி சாப்பிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா திருடுறிய அப்படி கேட்டா உனக்கு தானே அவமானம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வறுமை தரித்திரம் எனக்கு வேண்டாம். பணக்காரன் ஆகி இது ஒன்னும் டேஞ்சரு, அதனால திருடி திரும்ப திட்டு வாங்கிக்கலாம். திருடன் தன் பசியை ஆற்றிக்கொள்ள திருடினாலும் அது பாவம் அல்ல. ஓ திட்டு பரவாயில்ல, என் பசியை ஆற்றிக்கிட்டான் அவ்வளவுதான், அதோ உலகத்தோட முடியுது. ஆனா அடுத்தது என்ன? ஐஸ்வர்யம் உள்ளவனாகி கர்த்தர் யார் என்று மறுதளிக்காதபடி, திருவசனத்தை மறுதளிக்காதபடி, அந்த பண திமிர்ல ஏழைகளுக்கு ஒன்றுமே செய்யாமல் அவர்களை அலட்சியம் பண்ணும் நிலைமை வருமானால் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். அப்ப நம்ம எப்படி கேட்கலாம்? என்னை நீர் எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தை உங்களுடைய நாம மகிமைக்காக நான் பயன்படுத்துவேன். அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்து பாருங்க ஆண்டவர்கிட்ட. Once upon a time when I was small boy, no 3 times food. சின்ன பையனா இருக்கிறப்ப 3 வேளை சாப்பாடு கிடையாது, வறுமை.
தரித்திரம். ஜெபத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். நான் ஊழியத்துக்கு வந்தப்ப மாசம் ஒரு 150 ரூபாய் கூட கிடையாது. அந்த காலகட்டத்தில் துபாய்க்கு போற வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். தமிழ்நாட்டிலே ஒரு 5000 ரூபாய் 1986, அதாவது 78, 86 இடையில பண்ண வேலை. அந்த காலத்திலே 4000, 5000 ரூபாய் சம்பளம். அதை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி. எல்லாரும் கேள்வி பண்றாங்க, உன்னை நம்பி உனக்கு யாரா பின்னாடி சோறு போடுவாங்க? நான் சொல்றேன், எனக்கு யாரும் பின்னாடி சோறு போட மாட்டாங்கடா, முன்னாடி தான் போடுவாங்க. உன்னை நம்பி உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்க? பரவாயில்ல, கூட காட்டி பரவாயில்ல. என்னையும் நம்பி ஒரு ஐயா பொண்ணு கொடுத்தாரு. 2 பசங்க, 4 பேர பிள்ளைகள். ஆண்டவரையே நம்பி வாழறோம். டவுசர் பின்னாடி யூனிஃபார்ம், வெள்ளை சொக்கா, ப்ளூ டவுசரு, ஒரே செட்டு தான். இன்னொன்று செட்டு வாங்கறதுக்கு பணம் இல்லை. அதே துவைச்சு போட்டு இருந்ததுனால ஸ்கூல்ல கிளாஸ்ல சிமெண்ட் தர, அதுல உக்காந்து பின்னாடி 2 பக்கமும் தேஞ்சி சண்டு வந்துடும். என் கூட படிக்கிற பசங்க செட்டா வாங்கின்னு வராங்களா, மாத்தி போட்டு நம்மளுக்கு அது சந்து வராது. என்ன பார்த்துட்டு கேலி பண்ணுவாங்க, டபால் போஸ்ட் பாக்ஸ் போது பாடுறா, டபால் பாக்ஸ் போது பாடுறா, இதுல லெட்டர் போடுறான்னு கேலி பண்ணுவாங்க. அப்படியாப்பட்ட என்ன மலேசியா, சிங்கப்பூர், இலங்கைக்கு ஏரோப்ளான்ல கொண்டு போய் வராரு ஆண்டவர். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நீங்க தட்ட மாட்டீங்களா கைய? ஸ்பெஷலா தட்டுறீங்க, சரி. அப்ப தரித்திரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரை தேடி அவரை பற்றிக்கொள், அவர் உயர்த்துவார். உயர்த்தின பொழுதும் ஏழைகளை மறந்து விடாதே. இன்னைக்கு வரைக்கும் செய்யறோம் சேவை. ஊழியம் மட்டும் இல்ல, எளியோர்கள் மத்தியில சேவை. துணிமணிகள், சாப்பாடு, பிரியாணியை பார்த்து பல நாள் ஆயிருக்கும் சில பாவம். இப்போ 1ஆம் தேதி கூட ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்குது எங்களுக்கு. ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்க நம்ம ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அப்போ இந்த 2 மனு என்ன? முதல் மனு பரிசுத்தம், 2வது மனு போதும் என்கிற ஒரு மனப்பான்மை. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? நன்றி தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சகல நன்மை, ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரிசுத்தமான ஜீவியம், போதும் என்கின்ற ஒரு மனப்பான்மை உண்டாக்கி அன்பு பிள்ளைகளை மேன்மேலும் உயர்த்தும் ஆசீர்வதி. அடுத்த ஆண்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை எல்லாம் சந்தியும். ஒரு அற்புதம் செய்யும், அற்புதமாய் நடத்தும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கிலே இருந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வாரும். உடைய நாம மகிமைக்காய் வாழ உதவி செய்யும். தடைகள் எல்லாம் தகர்த்து எறியும் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை, பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி.